அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறது 2024 டிசம்பர் மாத பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறது. கடகமனையில் செவ்வாய் பகவான் நீச்சமாகவும் வருகின்ற 7/12/2024 அன்று செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் வீற்றிருக்க, விருச்சிக மனையில் சூரிய பகவான் அமர்ந்திருக்க, வருகின்ற 15/12/2024 அன்று சூரிய பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 16/12/2024 அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது விருச்சிக மனையில. சுக்கிர பகவான் 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது குறிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எதில் இருக்குன்னு பார்த்தால், உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. ஸோ இதை பற்றிய சிந்தனை ஓட்டத்தில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒன்றும் கடனை வாங்கியிருப்பீங்க, கடன் சுப கடனாக இருக்கும், ஏதோ ஒரு வகையும் கடனை அடைப்பது, கடனை வாங்குவது என்கின்ற எண்ண ஓட்டம். அதே சமயத்தில் உடல்நலம், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கலாம், ஆஸ்பத்திரி போகிறது வர்றது, இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதை தீர்ப்பது, அதுக்குள்ளே போவது. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடம்ங்கிறது வேலை தான். அப்போ வேலையில் செட்டில் ஆகிறது, வேலையில் இப்படி இருக்கா அப்படி இருக்குங்கிறது, அதை பற்றிய சிந்தனைகள் அல்லது வேலையை மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள், இப்படித்தான் இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கும். கெடுதலை செய்து விடுமா அப்படின்னா இல்லை, நீங்க போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ நீங்களாகவே தேடி போய் ஒரு வேலையை விட்டுட்டு, அவசரப்பட்டு விட்டுட்டு அப்படி இருக்கிறது, அல்லது நீங்களே தேடி போய் எதிரியை சம்பாதிப்பது. ஸோ இதெல்லாமே தவிர்த்து விடுவது நல்லதுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ராசிநாதன் லக்னநாதனான குரு போய் அந்த 6ஆம் இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஒரு மாற்றத்தை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். ஏன்னா குரு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி. அந்த குரு பகவான் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? 10ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போ ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அந்த 10ஆம் அதிபதி யாரு? புதன் பகவான். அவரையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் அதிபதியை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் தொழில் ரீதியாக நல்லவைகளாக நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு நல்ல வேலை அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு அதுக்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு பலிதமாகும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு. அப்போது எந்த முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தார். அப்போது தான் ஒன்று நினைத்தது அது ஒன்று நடந்த மாதிரியான அமைப்பு இருந்தது அல்லவா? ஆனால் இப்போ இந்த மாதம் நீங்கள் நினைப்பது நடக்கும். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? தொழிலை பார்க்கிறீர்கள், தொழில் மாற்றத்தை பார்க்குறீங்க, வேலை மாற்றத்தை பார்க்குறீங்க, வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி கொடுக்குமா, அதுக்கான அனுகூல மேன்மை, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இதெல்லாமே திறம்பட இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா புதனை குரு பார்க்கிறார். புதனுங்கிறது என்ன? புத்திசாலித்தனம்.
புதனுங்கிறது அறிவுக்காரகன். ஸோ அறிவால் செய்யக்கூடியது, தன்னுடைய புத்தியால் செய்யக்கூடியது, தன்னுடைய சாதுரியத்தால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காலம் நன்றாக இருக்கு. மாமன் வகையாரம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரப்போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தொழிலில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் நன்றாக இருக்கு. ஏன்னா 9 10க்குரியவன், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனும் புதனும் இணைந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? தொழில் நன்றாக இருக்க போது தொழிலினால் வரக்கூடிய ஒரு லாபத்தை, ஒரு பங்கை எடுத்து தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்க போகிறார். அப்போ 9க்குரியவன் உங்கள் ராசியிலே வந்து அமரும் போது என்ன, நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. வெளிச்சம் போட்டு நீங்கள் காண்பிக்கக்கூடிய தன்மை. சூரியன் தான் புகழுக்கு காரக கிரகம் அல்லவா? அந்த சூரியன் உங்க ராசியிலேயே வரும்போது உங்களுக்கு புகழ் தேடி வரக்கூடிய தன்மை, கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லாமே நன்றாக இருக்கிறது. அப்போ 10ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறது. 11ஆம் அதிபதி லாபாதிபதி போய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சரி, குடும்ப விஷயங்கள், தன விஷயங்கள், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு? யார் அதிபதி? தனஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான். தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார், ஸ்ட்ராங்கா தான் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கார். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு, உங்க ராசி அதிபதியான குரு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் எப்படி உங்களுக்கு வீக் ஆக முடியும்? நிச்சயமா கிடையாது. சுக்கிரனுங்கிறது பொருளாதாரத்துக்கு காரகன், கையிருப்பு பணக்காரகன், தனக்காரகன், மிகப்பெரிய தனத்துக்கு காரகனான குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நிச்சயமாக ஏற்றத்தை, நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலையில் உங்களுக்கு தனம் குடும்பத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறதுனால தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனா அதே சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக இருக்கார். எதிர்ப்பு, அப்போ குடும்பத்தில் சில எதிர்ப்பு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த இடத்துல இருக்கு. அப்போ என்ன, ஆர்குமெண்ட் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் சனியினுடைய வீடு, அவருக்கு பிடித்த வீடு. அதனால் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தால் 2 பேருக்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். ஏன்னா சுக்கிரன் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு தொந்தரவு கொடுக்க போகிறார். யார் சுக்கிரன்? உங்களுக்கு 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான, அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம். அப்போ நல்ல தைரியம் வீரியம் கிடைக்கும். கடந்த சில மாதங்களாக குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது சில வகையில் உங்களுக்கு உக்ரமான தன்மை இருந்தது. அலைச்சல், திருச்சல், டென்ஷன், டிராவல், பயணங்கள், அதனால் ஒரு இது மனதில் குழப்பங்கள், மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்ததல்லவா? இப்போ அத்தனையும் அது விலகப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3ஆம் இடம் நன்றாக இருக்க போகிறது, முயற்சி நன்றாக இருக்க போகிறது, வீரியம் நன்றாக இருக்க போகிறது, கீர்த்தி கிடைக்க போகிறது, புகழ் கிடைக்க போகிறது. 3ஆம் இடம்தான். அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட சில சண்டைகள் போட்டுக்கொண்டே இருந்தீங்கல்லவா, பிடிக்கல, இப்போ அது சுமூகமாக கூடிய தன்மையை கொடுக்கும். வியாபாரத்தில் நாட்டம் அதிகமாகவும் வியாபாரத்தின் மூலமாக அனுகூல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு 4ஆம் இடத்தில் இருக்க. ராகு என்ன, பிரம்மாண்டத்துக்கு காரகன் தான் அந்த ராகு. அப்போ ராகு 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும். அதற்கான முயற்சி எடுப்பீங்க. அதுக்காக கடன் வேணுமா? கடன் கிடைப்பதற்காகவே அந்த குரு போய் அங்கே 6ஆம் இடத்தில் இருக்கார். வங்கிக்கு காரகன், வங்கி அப்படின்னாலே அது குருவை சொல்லணும். அப்போ வங்கிங்கிற ஒரு இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு பணம் கிடைக்கும்,
கடன் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். கடனின் மூலமாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. 7க்குரியவன் 12ல் இருக்கார், குருவினுடைய பார்வை இருக்கு. அப்போ என்ன சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து. 7க்குரியவன் 12ல் மறைஞ்சிருக்கார், 7க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கார். அப்போ என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஆனால் அதே குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அப்போ குரு பார்வை இல்லைன்னா கொஞ்சம், குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை எல்லாம் அவர் வலுப்படுத்த போகிறார், சுபத்துவப்படுத்த போகிறார். அப்ப என்ன, 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துல பார்க்கும்போது என்ன, வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டு வேலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை உண்டு. வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்க போகிறது. அந்நிய மதத்தினர் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பாக்யாதிபதி போய் 12ல் மறைகிறார், நல்லது இல்லை. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு, நல்ல பாக்கியம் எதிர்பார்க்கலாம், குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ எதனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைங்கிறது 15ஆம் தேதிக்கு அப்புறம், டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய, எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில், அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் சீரும் சிறப்போடு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஒரு சிலர் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபட்டு கொண்டே வருமேயானால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.